ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்டி தைராய்ட் ட்ரக்ஸ். ஓகே, ஸோ ஆன்டி தைராய்ட் ட்ரக்ஸ் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி தைராய்ட் கிளாண்ட் அப்படின்றது என்னன்னு தெரியணும். கரெக்டாக? ஓகே, ஸோ தைராய்ட் கிளாண்ட் அப்படின்றது இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்டான ஒரு கிளாண்டாக இருக்கும், நெக்கில் இருக்கும், எல்லாமே இதெல்லாம் நார்மலாக தெரிஞ்சது தான். ஸோ இது மெயினான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ப்ரொடக்ஷன் பண்ணும். அதாவது தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும். லைக் T3 அண்ட் T4ன்னு சொல்லுவாங்க. T3ன்றது வந்து ட்ரை அயோடோ தைரோனின் அண்ட் T4ன்றது வந்து தைராக்சின். ஓகே, இது எதுலலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மெட்டபாலிசம் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் பாடி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தென் பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுறது தைராய்டு ஹார்மோனான T3 அண்ட் T4 தான். ஓகே, ஸோ இந்த ட்ரக்ஸ் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ஓவராக ஹைப்பராக செக்ரேட் ஆகும்போது கொடுக்கக்கூடியதான் வந்து ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ். ஓகே, ஸோ அப்புறம் காய்டர்லையும் கொடுப்பாங்க. காய்டர் அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். ஸோ தைராய்டு கிளாண்ட் வந்து ரொம்ப வீங்கின மாதிரி ஆன பொசிஷனை தான் வந்து சிச்சுவேஷனை தான் காய்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ட்ரக்ஸ் ஷுட் நாட் பி கிவன் ஜூரிங் ஹைப்போதைராய்டிசம். ஸோ ஹைப்போனா தெரியும், கம்மி. ஸோ கம்மியாக அதாவது தைராய்டு ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்கும் போது இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது வந்து 5 கிளாசிஃபிகேஷனாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயோயூரிலின்ஸ். ஸோ தயோயூரிலின்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ப்ரொபைல் தயோயூராசில், கார்பிமசோல், மெத்திமசோல். ஸோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ். ஓகேவா? செகண்ட் வந்து தைராய்டு ஹார்மோன் ரிலீஸிங் இன்ஹிபிட்டர்ஸ். அதாவது தைராய்டு ஹார்மோனை எது ரிலீஸ் பண்ணதோ அந்த போய் இன்ஹிபிட் பண்ண போகுது. ஓகேவா? அதான் இந்த ட்ரக்கோட வேலை. அதுக்கு எக்ஸாம்பிள் அயோடின், அப்புறம் அயோடைட்ஸ் லைக் சோடியம் அயோடைட், பொட்டாசியம் அயோடைட் எக்ஸெட்ரா. ஓகேவா? தேர்ட் பார்த்தீங்கன்னா அயோனிக் இன்ஹிபிட்டர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் நைட்ரேட்ஸ், தயோசயனைட்ஸ் அண்ட் பெர்க்ளோரைட்ஸ். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் டெஸ்ட்ராய்ட்ஸ் தைராய்ட் டிஷ்யூஸ். ஸோ தைராய்ட் டிஷ்யூஸையே வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ். அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் அயோடின், அதாவது I-131. லாஸ்ட் வந்து மிஸ்லினியஸ். ஸோ மிஸ்லினியஸ்ன்னு ஏற்றே சொல்லியிருக்கோம். இது எல்லாமே வேறு எதாவது எக்ஸ்ட்ரா ட்ரக்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து மிஸ்லினியஸ் கேட்டகரியில் கொண்டு வருவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அமையோடரோன், கார்பமசபின் அண்ட் ஃபினோட்டாயின். நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதை எடுத்து பார்க்க போகிறோம்னா கார்பிமசோலோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்பிமசோல் ட்ரக் எப்படி ஆக்ட் ஆக போகுது அப்படின்னா இட் இன்ஹிபிட்ஸ் தி தைரோபெராக்சிடேஸ். ஸோ தைரோபெராக்சிடேஸ்ன்றது என்ன? இட் இஸ் அன் என்சைம் சிந்தசிஸ் ஃபார் தைராய்டு ஹார்மோன். அதாவது தைராய்டு ஹார்மோனை வந்து சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி என்சைம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன பிரச்சனைனா தைராய்டு ஹார்மோன் வந்து அதிகமாக ஆகிறதுனால அது வந்து ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்கிறோம். ஸோ அந்த கண்டிஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படின்னா தைராய்டு ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய என்சைம் போய் நம்ம போய் இந்த இன்ஹிபிட் பண்ண போகிறோம். அப்படி இன்ஹிபிட் பண்ணுறதுனால எது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அது டிக்ரீஸ் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கலி T3 அண்ட் T4 ஹார்மோன் வந்து டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் நார்மலான தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஸோ தைராய்டு ஹார்மோன்ஸோட மெயின் வேலை வந்து என்னென்னா பாடியோட மெட்டபாலிசம் மெயின்டைன் பண்ணும், க்ரோத் ஹார்மோன்ஸாகவும் ஆக்ட் ஆகும், அப்புறம் பாடி டெம்பரேச்சர்லேயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், தென் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டிலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது எல்லாமே ஓவராக ஹைப்பராக ஆகிறதுனால தான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கான மெயினான ஒரு சிம்டம் பார்த்திங்கன்னா ஓவர் பாடி வெயிட் வந்து ஒபீஸ் ஆகிடுவாங்க. தைராய்டு வந்துருச்சுனாலே ஒபீஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த தைராய்டு லெவல்ஸ் வந்து கம்மியானால் ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு லெவல் வந்து அதிகமான ஹைப்பர் தைராய்டிசம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மகோ கைனடிக்ஸ். அப்சார்ப்ஷன் ஆஸ் யூஷுவல் ஓரல் தான், தென் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த்ரூ பிளாஸ்மா ப்ரோட்டீன், அப்புறம் மெட்டபாலிசம் இஸ் த்ரூ லிவர் அண்ட் எக்ஸ்கிரீஷன் இஸ் த்ரூ கிட்னி. ஓகே, ஹாஃப் லைஃப் ஆஃப் கார்பிமசோல் இதுக்கு எவ்வளோனா 2 to 6 hours. அப்புறம் ADR. ஸோ கம்மிங் டு ADR, ஸோ அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன். என்னெல்லாம் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா லிவர் டேமேஜ் நடக்கும். ஸோ இந்த ட்ரக் எடுத்துக்கிறதுனால லிவர் டேமேஜ் வந்து நிறையா நடக்கும். தென் GI அப்செட், அதாவது கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரினல் அப்செட் நடக்கும். அப்புறம் அக்ரனோலோசைட்டோசிஸ். ஸோ அக்ரனோலோசைட்டோசிஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் அது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். அங்கே எப்போனா நியூட்ரோஃபில்ஸ் வந்து கம்மியாயிடும் அந்த நேரத்தில். அதாவது நியூட்ரோஃபில்ஸ்னால்
ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து கம்மியாகக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் அக்னுலோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நாசியா, தலை சுற்றுறது, அப்புறம் வாமிட்டிங். ஸோ இதில் தான் காமன் ஏடிஆர். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் அபவுட் ஆன்டி தைராய்ட் ட்ரக்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.